அறியாமையில் பேசக்கூடிய ஒரு குழந்தைய எப்படி வந்து அனுபவசாலிகள் அறிவுரை சொல்லி திருத்துவாங்களோ, அதுபோல இன்னைக்கு கொஞ்சம் சரியான புரிதல் இல்லாம பேசிக்கொண்டிருக்கிறவரை உண்மையான குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத சொல்லி தமிழகத்தின் நலனுக்கு அவரையும் சேர்த்து கொள்வது ஒரு நல்ல அரசியல் கட்சியின், பொறுப்பான அரசியல் கட்சியின் கடமைங்க. இதை நான் விரைவா இப்ப சொல்றேன். அவர் வந்து இப்ப கொள்கை எதிரின்னு சொல்றாருங்களா, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாரு. இது புரியுது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக. இவர் அதுல புதுசா வந்து இந்த அரசியல் களத்துக்கு வரும்பொழுது திமுக செய்த அராஜகங்களை எதிர்த்து தான் அவர் வர்றாரு. சரி, திமுகவுடைய மொழியத்தான் அவருமே பேசுறாரு. இந்த பெரியாரிசம், அம்பேத்கரிசம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருமே, எல்லா கட்சியிலுமே எல்லாருமே சொல்லும் பொழுது இவர் வந்து திமுக உடைய குறிப்பிட்ட பிரச்சனைகள் எதையுமே வந்து இப்போ வரைக்கும் சொல்லி காமிச்சதில்லை, சுட்டி காட்டியதில்லை. தொகுதியில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்றாரு பேசும்போது. இல்ல, தொகுதியில இருக்கக்கூடிய அதெல்லாம் பல வருடங்களா இருக்கக்கூடிய தேவைகளை பேசுறாரு. திமுகவுடைய ஃபெயிலியர்ஸ் இவர் வந்து குறிப்பா சுட்டி காட்டி இவர் இன்னும் எந்த இடத்துலயும் பெருசா பேசிடல. நேரடி தாக்குதலா திமுகவா தாவேக்காவா, உதயநிதியா விஜயா, அப்படிதான் அவர் வந்து அந்த நரேட்டிவை செட் பண்றாரு. அது வந்து ஒரு பர்ஃபார்மேட்டிவா நல்லா இருக்கு. இன்டெலெக்சுவலா அது வந்து இன்னும் வரல. அவரோட கேம்பெயினே இன்டெலெக்சுவலாவோ இல்ல கொஞ்சம் அதிக அளவுல புள்ளி விவரங்களோட டேட்டா ரிலேட்டடா ஹிஸ்டாரிக்கலாவோ இல்லை. அது மோர் ஹைப் ரிலேட்டடா தான் இருக்கு.